பாகம் 336. இங்கிருந்து எழுந்து போ என்று அர்ஜுன் கத்திய பிறகும் கூட கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அர்ஜுனின் அருகே அமர்ந்திருந்த நயானா தனது ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து அதில் தனது நம்பரை எழுதியவள் அர்ஜுனின் கையில் அதை திணித்து, இது என்னோட கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இல்ல ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுனீங்கன்னா எனக்கு கால் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து எழுந்து சென்றாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு அலட்சிய புன்னகையோடு அந்த காகிதத்தை லேசாக கசக்கி கீழே வீசினான். ஒரு 5 நிமிடம் அப்படியே அமர்ந்திருந்தவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அறக்க பறக்க எழுந்து சென்று இவன் தூக்கி போட்டதும் காற்றில் பறந்து போய் அருகில் இருந்த புதருக்குள் விழுந்திருந்த அந்த துண்டு காகிதத்தை தேடி எடுத்து தனது பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான். அதே நேரம் இங்கு அவந்திகாவின் வீட்டில் அரவிந்த் வீட்டிற்குள் நுழையும் போதே அவந்திகாவும் மாதவியும் அவனுக்காக காத்திருப்பதை பார்த்தான். அவன் தனது ஷூவை கழற்றிவிட்டு அவர்கள் அருகில் வந்ததுதான் தாமதம். தனது ஏடிஎம் கார்டை எடுத்து அரவிந்திடம் கொடுத்த மாதவி, அரவிந்த் இந்தாப்பா, என்னோட அக்கவுண்ட்ல 50 லட்சம் பணம் இருக்கு. இது என்னோட பர்சனல் சேவிங்ஸ். இத வச்சு உன்னோட ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுத்துரு என்று சொன்னவர் சற்று தூரத்தில் தான் பேக் செய்து வைத்திருந்த ஆடம்பர பொருட்களை எல்லாம் காட்டி, இதெல்லாம் சும்மா ஆடம்பரமா நம்ம வீட்டுல வெட்டியாத்தான் இருக்கு. சோ இதையெல்லாம் நாளைக்கே நான் கடைக்கு போய் வித்துடுறேன். இதுல இருந்தும் நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த ஊர்லயே நமக்கு 2 வீடு இருக்கு. எதுக்கு அது சும்மா தேவையில்லாம ஒரு வீட்டை வித்துரு என்று சொன்னவர் சிறிது யோசனைக்கு பிறகு, தேவைப்பட்டா 2 வீட்டையும் கூட வித்துரு, நம்ம ஏதாவது வாடகை வீட்டுக்கு போய்க்கலாம் என்று அடுத்தடுத்து மாதவி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்க அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அரவிந்த் லேசாக தலையை ஆட்டி, அவ்வளவுதானா, முடிச்சிட்டீங்களா என்று ஒற்றை வார்த்தை மட்டும் கேட்டான். அவ்வளவுதான் என்று மாதவி சொல்லவும், ஓ என்று மட்டும் சொல்லிவிட்டு மாதவி கொடுத்த அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு மாடிக்கு தனது அறைக்கு சென்றான். அவந்திகா மாதவி இருவருக்குமே என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவந்திகா சிலை போல் மேலே செல்லும் அரவிந்தையே பார்த்து கொண்டிருக்க அவளை தொட்டு உலுக்கிய மாதவி, பொம்மி என்ன பண்ணிட்டு இருக்க, போய் அவன்கிட்ட ஏதாவது பேசு என்று சொல்லவும், சரிங்க அத்தை என்று சொல்லிவிட்டு அவந்திகா வேக வேகமாக அவளது அறைக்கு ஓடினாள். மேலே சென்றவள் லேசாக தனது தொண்டையை செருமிக் கொண்டு, அரவிந்த் உங்க கம்பெனில ஒர்க் பண்ண ஆளுங்க தேவைப்படுறாங்களா என்றாள். புருவம் சுருக்கி அவளை பார்த்த அரவிந்த், எனக்கு புரியல, என்ன கேட்ட என்று கேட்கவும், இல்ல அரவிந்த், உங்க கம்பெனிக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டா நான் வந்து ஒர்க் பண்றேன். எனக்கு எந்த சம்பளமும் தேவையில்லை. நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், எனக்கும் போர் அடிக்குது என்று அவந்திகா சொல்லிக் கொண்டிருக்க அரவிந்தின் உதட்டினோரம் லேசாக வளைந்தது. ஏதோ ஒரு பூனைக்குட்டியின் தலையை வருடுவது போல் அவந்திகாவின் தலையை வருடியவன் மாதவி கொடுத்த அந்த ஏடிஎம் கார்டை மிக கேஷுவலாக அங்கிருந்த டேபிளில் போட்டவன் அவந்திகா கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல், ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு டவலை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்காக சென்றான். அவந்திகா என்ன பேசுவது என்று தெரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவளது போனை எடுத்து பார்க்க அரவிந்தின் கம்பெனியில் இருக்கும் பிரச்சனை அரைகுறையாக ஒரு ஆர்டிக்கிளில் வெளியாகி இருந்தது. அதில் அரவிந்த் தற்போதைக்கு தனது ஆட்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாமல் தவிப்பதாகவும், இந்த பிரச்சனையால் அரவிந்தின் கம்பெனியில் வேலை செய்யும் ஆட்கள் எல்லாம் கம்பெனியை விட்டு வெளியேறுவதாகவும் எழுதப்பட்டிருந்தது. அத்தோடு ஒரு படி மேலே போய் இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் அரவிந்தின் கம்பெனி திவாலாகிவிடும் என்று எழுதியிருந்தார்கள். அவந்திகாவிற்கு பெரும் குற்ற உணர்வாக இருந்தது. இது அத்தனைக்கும் முழுமுதற் காரணம் அவள் மட்டும்தான். அவள் மட்டும் இல்லை என்றால் அரவிந்திற்கு இப்படி ஒரு நிலையே வந்திருக்காது. இதையெல்லாம் நினைத்து அவள் மனதிற்குள் அழுது கரைந்து கொண்டிருக்க அவள் போனில் மெசேஜ் வரும் சத்தம் கேட்டது. அவந்திகா, நீ இந்த ஆர்டிக்கலை படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீ பிடிவாதமாத்தான் இருப்பேன்னு சொன்னா கடைசியா அவன் நடு தெருவுக்கு வந்துருவான், ஓகேவா
என்று நரேன் மெசேஜ் அனுப்பியிருந்தான். அவந்திகாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. கோபத்தில் தனது கையை இறுக மூடிக்கொண்டாள். இப்போது மட்டும் அந்த நரேன் அவள் கண்முன் இருந்திருந்தால் அவனை தன் கையால் அடித்தே கொன்றுவிடும் அளவிற்கு அவந்திகாவிற்கு கோபம் இருந்தது. அதே நேரம் பாத்ரூமில் ஷவரின் அடியில் நின்று கொண்டிருந்த அரவிந்தின் உதடுகள் சிரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவனது கண்களில் மென்மையான கோபம் சுடர் விட்டு கொண்டிருந்தது. சில வருடங்கள் அமைதியாக இருந்ததால் இந்த உலகம் உண்மையான அரவிந்தை மறந்துவிட்டது போல என்று நினைத்து கொண்டான். உண்மைதான், டெல்லியில் அரவிந்திற்கு அவ்வளவு பவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது சென்னை, அரவிந்தின் கோட்டை. அவன் ஒன்றும் பூனை அல்ல, சிறுத்தை. அரவிந்த் குளித்து முடித்து வெளியே வந்தபோது அந்த அறையில் அவந்திகா இல்லை. அவன் அறை முழுக்க தேடிவிட்டு கீழே வரும்போது மாதவியும் மரியாவும் வரும் நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வருடம் மரியா ஆண்டிக்கு 55 வயது நிறைவடைகிறது. இத்தனை ஆண்டுகளாக மாதவிக்காகவே தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார். தனது இறுதி காலம் வரை உழைக்கவும் தயாராக இருக்கிறார். இதை பார்த்த அரவிந்திற்கு உள்ளம் உருகியது. மரியா, இனிமே நம்ம இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறத ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் லோக்கல் மார்க்கெட்லயே வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கினா காஸ்ட்லியா இருக்கும். நம்ம வீட்டுல நிறைய வேலையாளுங்க இருக்காங்க. நமக்கு தேவையானவங்களை மட்டும் எடுத்துட்டு மத்தவங்களெல்லாம் குறைச்சிடலாம். ஏன் மத்த யாரும் கூட வேணாம், நம்மளே சமாளிக்க முடியாதா என்ன என்று மாதவி சொல்ல மரியா எதுவும் பேசாமல் மௌனமாக தலையசைத்தார். சிறிது நேரம் ஏதோ யோசனையில் இருப்பது போல இருந்த மாதவி, மரியா, நம்ம ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வெளியே வரையில கையில எதுவுமே இல்லாம ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருந்தோம். அதவே சமாளிச்சு வந்துட்டோம். இப்ப நிலைமை அவ்வளவு மோசமா போகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே மோசமா போனாலும் நம்மளால அத சமாளிச்சிட முடியும் என்று சொன்னவர், ஆனா மரியா, எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அவந்திகாவை கஷ்டப்படுத்திடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக. அரவிந்த நம்பி வந்திருக்கா. முடிஞ்ச வர அவளை எப்பவும் கஷ்டப்படுத்தாம பாத்துக்கணும் என்று மாதவி சொல்லிக் கொண்டிருக்க இந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்தின் கண்கள் விரிந்தது. உண்மையில் மாதவிதான் அவந்திகா மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள் என்று நினைத்து பூரித்து போனவனுக்கு இவர்கள் அனைவரும் போட்டுக்கொண்டிருக்கும் பிளானை எல்லாம் கேட்டால் சிரிப்புதான் வந்தது. டே அரவிந்த், உன்னோட நிலைமை என்ன அவ்வளவா மோசமா போயிருச்சு? நீ அவ்வளோ பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டியா என்ன? ஏன் இவங்கெல்லாம் உன்னை பத்தி இவ்ளோ மட்டமா நினைச்சிட்டாங்க? சோ சேட்டா என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டவன், இந்த சிக்கன கான்ஃபரன்ஸ்லயும் அவளை காணோம். அப்ப இந்த அவந்திகா எங்கதான் போனா என்று யோசித்தவன் அவந்திகாவிற்கு போன் அடித்து, ஏ அவந்திகா, நீ எங்கதான் போன என்று கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும் என்று பதில் வந்தது. அதே நேரம் அவளை சுற்றி நிறைய பேச்சு குரல்களும் வாகன இரைச்சலும் அவள் வெளியே எங்கோ இருக்கிறாள் என்று தெளிவாக சொன்னது. அவள் குரலில் இருந்த குற்ற உணர்வு வேறு அரவிந்தை உறுத்தியது. ஒருவேளை தான் அவனுக்கு பாரமா இருக்கிறோன்னு நினைச்சு அவந்திகா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன செய்யறது? இல்லனா கோபத்துல நரேனை பார்க்க போயிருந்தா? இந்த நேரத்தில் அவனை சந்திப்பது ஆபத்து என்பதை உணர்ந்த அரவிந்த் பதறிப்போய் ஆடைகளை மாற்றிக்கொண்டு வாசலை நோக்கி வர, கையில் சிறிது சிறிதாக நிறைய பைகளில் காய்கறி, கீரை என்று வீட்டிற்கு தேவையான பொருட்களோடு உள்ளே நுழைந்தாள் அவந்திகா. பிறகு யாரிடமும் எதுவும் பேசாமல் கிச்சனில் இருந்த நோட்ஸை எடுத்து பார்த்தவள் தனது கையில் இருந்த நோட்டை பார்த்து செக் செய்து டிக் போட்டு கொண்டு, மரியா ஆண்டி, உங்க லிஸ்ட்ல இருந்த எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமே நம்ம சூப்பர் மார்க்கெட்ல எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். இங்க பக்கத்துல ஒரு நேச்சுரல் ஃபார்ம் இருக்கு. இப்ப நான் இதெல்லாம் அங்கதான் போய் வாங்கிட்டு வந்தேன். சுத்தமானதாவும் இருக்கு, அதே நேரம் ரேட்டு கம்மியாவும் இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த அரவிந்தை கூட கவனிக்காமல் நேராக மாடிக்கு சென்றாள். அரவிந்த், பொம்மிக்கு என்னாச்சு என்று கண்கள் விரிய மாதவி கேட்க கைகளை கட்டிக்கொண்டு மாதவியையும் மரியாவையும் பார்த்தவன், உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சோ அதேதான் உங்க பொம்மிக்கும் ஆகியிருக்கு. நான் போய் பாக்குறேன் என்று சொல்லிக்கொண்டே மாடிக்கு சென்றான்.
அரவிந்த் தனது அறைக்கு சென்றபோது அவந்திகா இன்னும் தனது நோட்டில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள். அவள் என்ன எழுதுகிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் வாடிய அவள் முகம் அவனுக்கு வாட்டத்தை கொடுத்தது. ஆதரவாக அவளது தோளில் கை போட்டவன், என்னாச்சு அவந்திகா என்று கேட்கவும் கண்களில் நிறைந்த கண்ணீரோடு அவனை பார்த்தவள், அரவிந்த், எனக்கு தெரியும் உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். ஆனா என்னால எந்த வகையிலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சேலரியை யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாம் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க வீட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணணும்னா என்னோட சேவிங்ஸை வச்சே நம்ம 2 மாசத்துக்கிட்ட வீட்டுல இருக்க எல்லா செலவையும் மேனேஜ் பண்ணலாம். அதுவும் நான் வீட்டுல தானே இருக்கேன். எதுக்காக சர்வன்ட்ஸ்? இனிமே நானே எல்லாருக்கும் குக் பண்றேன், எல்லா வேலையும் செய்றேன் என்று அவந்திகா சொல்லவும் அரவிந்திற்கு சிரிப்பு தான் வந்தது. பாசமாக அவள் தலையை ஆட்டி தனது தோளில் சாய்த்து கொண்டவன், உனக்கு சமைக்க தெரியுமா என்ன என்று கிண்டலாக கேட்க, நான் எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல ஜோக் பண்ணிட்டு இருக்கான். இவெல்லாம் மனுஷனே இல்ல, ரொமான்டிக் ஹீரோவா? ரொமான்டிக் ஹீரோ ஒரு மண்ணும் இல்ல, இவெல்லாம் ரொமான்ஸ்ல 0 தான் என்று அவனை தனது மனதில் திட்டிக் கொண்டே அவந்திகா அவன் பிடியில் இருந்து விலக அரவிந்த் சிரித்துக் கொண்டே அவளை தனது மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். உண்மையில் அவந்திகாவிற்கு மனதில் பெரும் பயம் இருந்தது. அதைவிட அதிகமாக குற்ற உணர்வு இருந்தது. ஒருவேளை நரேன் அரவிந்திற்கு அதிகமாக தொல்லை கொடுத்து அரவிந்த் சலித்து போய் தன்னை விட்டு விடுவானோ என்ற பயமே அவந்திகாவை பல லூசுத்தனங்களை செய்ய வைத்தது. அதனால்தான் தான் ஒரு கையால் ஆகாதவளாக இருக்காமல் தன்னால் முடிந்தவரை அரவிந்திற்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அது எப்படி என்றுதான் அவந்திகாவிற்கு புரியவில்லை. ஆனால் அரவிந்தால் அவந்திகா என்ன நினைக்கிறாள், ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனங்களை செய்கிறாள் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டவன், தியா, நான் இருக்கேன் என்றான். ஏனோ தெரியவில்லை, இந்த வார்த்தையை கேட்டதும் அவந்திகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி போல கொட்ட ஆரம்பித்தது. அரவிந்த் எதுவும் பேசவில்லை. அவளை அழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவள் தலையை ஆதரவாக வருடி கொண்டிருந்தான். சிறிது நேரம் அழுது முடித்த அவந்திகா நிமிர்ந்து அரவிந்தை பார்த்து, அரவிந்த், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறீங்களா என்றாள். கேளு என்று அரவிந்த் சொல்லவும், அரவிந்த், ஒருவேளை உங்களால சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்தா அப்போ என்கிட்ட சொல்லிருங்க, நானே உங்களை விட்டு போயிடுறேன் என்றாள் கண்ணீரோடு. ஆனால் அரவிந்த் எதுவும் பேசவில்லை. அவள் இடுப்பை இன்னும் அழுத்தமாக பிடித்து தன் மார்போடு இறுக அணைத்தான். இப்போது அவந்திகாவால் அரவிந்தின் இதய துடிப்பை கேட்க முடிந்தது. அவந்திகா அமைதியாக அந்த ஓசையை கேட்டுக் கொண்டிருக்க, தியா, உன்னால என்னோட இதய துடிப்ப கேட்க முடியுதா என்றான் அரவிந்த் கிசுகிசுப்பான குரலில் அவந்திகாவின் காதில். என்று அவந்திகா பதில் அளிக்க, இந்த இதயம் தன்னோட துடிப்ப நிறுத்துற வரைக்கும் உன்னோட ராஜன் உன் கூட இருப்பான். எப்பவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போக மாட்டான் என்று சொன்னவன் அவந்திகாவின் இதழில் அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்தான். மீடியாக்களில் ஏதேதோ நியூஸ் பரவி கொண்டிருந்தது. அங்கு ஒருவன் இவர்களை பிரிப்பதே குறிக்கோள் என்று பெரும் டீம் வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் பாவம் அவனுக்கு தெரியவில்லை, அவன் பிரிக்க நினைக்க நினைக்க இவர்களது காதல் இன்னும் வலுவாகிக் கொண்டே போகிறது என்று. அங்கு அரவிந்தும் அவந்திகாவும் முத்த யுத்தமாக இல்லாமல் மொத்தமும் முத்தமாக இரவு முழுக்க தங்கள் காதலை முத்தத்தோடு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பாகம் 337. இங்கு அவந்திகாவும் அரவிந்தும் முத்தத்தோடு தங்களது காதலை கொண்டாடி கொண்டிருக்க அங்கு மீடியாக்களில் சீரியஸாக நியூஸ் பரவி கொண்டிருந்தது. சில பிரபலங்களும் இந்த விஷயத்தை குறித்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அனைத்திற்கும் காரணம் அரவிந்த் படக்குழுவின் விதிகளை மீறியதுதான். அதனால்தான் அவன் அந்த படத்திலிருந்து தூக்கப்பட்டான். அதனால் அதற்கு பெனால்டியாக 25 கோடி கட்ட வேண்டி இருந்ததால் இப்போது அவனது கம்பெனியில் பணப்பற்றாக்குறை இருக்கிறது என்று ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்க, மற்ற தரப்பினரோ அரவிந்திற்கு எதிராக யாரோ ஒருவர் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார், இல்லை என்றால் அரவிந்த்
அரவிந்தின் கம்பெனியில் இருக்கும் ஆர்டிஸ்டுகள் அனைவரும் ஏன் ஒரே நேரத்தில் கம்பெனியை விட்டு போக வேண்டும்? சொல்லி வைத்தது போல் ஏன் அனைத்து இன்வெஸ்டர்களும் அவனுக்கு ஆதரவளிக்காமல் விலக வேண்டும் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களது கேள்வியிலும் நியாயம் இருப்பதாகத்தான் தெரிந்தது. அனைத்தும் திட்டமிட்டு செய்யப்படுவது போல் இருந்தாலும் யார் இதையெல்லாம் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்று யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அடுத்தடுத்து வந்த நாட்களில் அரவிந்த் பயங்கர பிஸியாக இருந்தான். இன்வெஸ்டர்களை சந்திப்பது, கம்பெனியில் இருக்கும் பிரச்சனையை தீர்ப்பது என்று சென்னை முழுக்க சுற்றி கொண்டிருந்தான். அதே நேரம் தனது கெஸ்ட் ஹவுஸில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டே கூலாக நியூஸ் பார்த்து கொண்டிருந்த நரேன் கோபத்தில் தனது போனை தூக்கி வீசினான். அப்போது அவன் அருகே வந்த அவனது அசிஸ்டன்ட், சார், அரவிந்த் அவரோட சொத்தெல்லாம் விற்க போறதா நமக்கு அபிஷியலா நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டர்ஸ்க்காக அவங்க டெய்லி அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த கம்பெனியால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது சார் என்றான். இதை கேட்ட நரேன், என்னதான் இந்த அரவிந்த் ராஜேந்திரன் குடும்பத்து வாரிசா இருந்தாலோ அவன் இவ்ளோ நாள் நம்ம எல்லா தாக்குதலையும் தாக்கு பிடிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்றான். இப்ப என்ன சார் பண்றது என்று அவனது அசிஸ்டன்ட் பவ்யமாக கேட்க, என்ன பண்றது, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்த வேண்டியதான் என்றான் கூலாக. அந்த அசிஸ்டன்ட் ஒன்றும் தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க எழுந்து நின்ற நரேன், ராஜேந்திரன் குடும்பத்தோட அடுத்த வாரிசான அர்ஜுன் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். இப்போது ஒரே நொடியில் நரேன் என்ன சொல்ல வருகிறான் என்பது அவனது அசிஸ்டன்டிற்கு புரிந்தது. இங்கு நயானா மனநல மருத்துவமனையில் தனது தினசரி பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து போன் வந்தது. யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே போனை அட்டெண்ட் செய்த நயானா, ஹலோ என்று மென்மையான குரலில் சொல்ல மறுமுனையில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. நீங்க யார் பேசுறீங்க என்று நயானா மீண்டும் கேட்க, நான் தான் என்று ஒரு ஆண் குரல் கேட்டது. அவளுக்கு பழக்கமான இந்த குரல் நயானாவின் கண்களை பிரகாசிக்க செய்தது. மிஸ்டர் அர்ஜுன் என்றாள் ஆர்வமாக. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க என்று அவன் மொட்டையாக கேட்க, அவன் யாரை பற்றி என்ன கேட்கிறான் என்று நயானாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. பின்பு ஏதோ புரிந்தவள் போல், எனக்கு தெரியல, நானும் மாதவி ஆண்டியும் ரேரா தான் பாத்துப்போம் என்றாள். ஒரு நொடி அமைதிக்கு பின் மறுமுனையிலிருந்து ஓகே என்று விரக்தியான குரலில் பதில் வந்தது. அவனது விரக்தியான குரலை கேட்டதும், மிஸ்டர் அர்ஜுன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வேணும்னா ஒர்க் முடிஞ்சதோ மாதவி ஆண்டி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணவா என்றாள். இப்போது ஒரு பெருத்த யோசனைக்கு பிறகு ஓகே என்று பதில் வந்தது. அதைத் தொடர்ந்து அழைப்பு துண்டிக்கப்பட்டது. போனை வைத்த நயானாவின் முகத்தில் ஏனென்றே தெரியாத ஒரு பெரும் புன்னகை தோன்றியது. முதலாக அர்ஜுனை கிளிட்டர் பாரில் பார்த்த போதே நயானாவிற்கு ஒரு ஈர்ப்பு தோன்றியது. அது எதனால் என்று அவளுக்கு புரியவில்லை. ஒருவேளை அவன் அவளுக்கு உதவி செய்ததால் கூட இருக்கலாம். அதன்பின் என்னதான் நேற்று அவன் தன் அம்மாவிடம் அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் அந்த பார்க்கில் அவனை பார்த்தபோது ஏதோ பாசத்திற்கு ஏங்கும் ஒரு குழந்தை போல்தான் தெரிந்தான். இதையெல்லாம் யோசித்து பார்த்த நயானா அப்போது தனது மேலதிகாரியிடம் சொல்லி விடுப்பு வாங்கி கொண்டு கேபை பிடித்து மாதவியின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு சென்று மாதவியை பார்த்து பேசியவள் உடனே அர்ஜுனிற்கு போன் செய்து, மிஸ்டர் அர்ஜுன், மாதவி ஆண்டி நல்லாத்தான் இருக்காங்க, ஆனா அவங்க உங்க அண்ணாவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வித்துட்டதா சொன்னாங்க. இப்ப அவங்க வீட்டை கூட விற்க போறதா சொன்னாங்க என்றாள். இதை கேட்ட அர்ஜுன் எப்போதும் போல் ஒரு நீண்ட அமைதிக்கு பின், இது அவங்களுக்கு தேவைதான் என்றான். இதை கேட்டு தனது உதட்டை அழுந்த கடித்த நயானா, மிஸ்டர் அர்ஜுன், ஆனா உங்க அம்மா ரொம்பவே கவலையா இருந்தாங்க. ஒரே நாள்ல அவங்களுக்கு 10 வயசு கூடிட்ட மாதிரி இருக்கு என்றாள். அர்ஜுனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. சிறிது அமைதிக்கு பின், மிஸ்டர் அர்ஜுன், குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும் என்று அவள் பேச ஆரம்பிக்கும் போதே, நீ ரொம்ப பேசுற, நான் போனை வைக்கிறேன்
என்று சொல்லி போனை கட் செய்தான். சென்ற முறை போல் இந்த முறையும் போனை வைத்ததும் நயானாவின் முகம் முழுக்க புன்னகை தோன்றியது. தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டவள் இந்த முறையும் அர்ஜுனை பற்றி ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து விட்டதை நினைத்து சிரித்தாள். அவன் மனதில் இருப்பதை யாராவது கண்டுபிடித்து விட்டால் ஒரே நேரத்தில் அவன் கோபமாகவும் பதற்றமாகவும் ஆகிறான் என்பது நயானாவிற்கு புரிந்தது. அது என்னவோ தெரியவில்லை, நயானாவிற்கு அவளது செயல்களே விசித்திரமாகத்தான் தோன்றியது. அதே நேரம் இங்கு போனை வைத்ததும் படபடப்போடு அர்ஜுன் தனது அறையில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் தெரியாத ஒரு புது நம்பரில் இருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஹலோ என்று அர்ஜுன் சொன்னதும், அர்ஜுன் என்று ஒரு கம்பீரமான ஆண் குரல் கேட்டது. யார் நீங்க என்று அர்ஜுனின் கேள்விக்கு நரேன் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் அளித்தான். மறுபுறம் இருந்தவன் இந்த பேரை கேட்டதும் அர்ஜுனிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. தன் கையை மடக்கியவன், உனக்கு என்ன வேணும் என்றான் தீவிரமான குரலில். அர்ஜுன் அரவிந்தை வெறுக்கிறான் என்றால் அவன் மட்டும்தான் அவனை வெறுக்க வேண்டும். சொல்ல போனால் அவனை வெறுக்கும் உரிமை அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எங்கிருந்தோ வந்த நரேன் எப்படி தன் அண்ணனிற்கு தொல்லை கொடுக்கலாம் என்று ஏற்கனவே அர்ஜுன் அந்த நரேன் மீது கொலை வெறியில் இருந்தான். இப்போது நரேனே அவனுக்கு போன் பண்ணியதும் அவன் கோபம் இன்னும் அதிகமானது. மறுமுறையில் கொஞ்சம் கூட அவசரம் இல்லாமல் பொறுமையாக சிரித்த நரேன், உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஆகாதுன்னு கேள்விப்பட்டேன். சோ நான் எதுக்காக கால் பண்ணுனேன்னு சொல்லணுமா என்ன என்றான். கொஞ்சம் சத்தமாகவே சிரித்த அர்ஜுன், சோ இப்போ என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் நரேன் என்றான். மிஸ்டர் அர்ஜுன், நம்ம சுத்தி வளைச்சு பேச வேணாம். அந்த அரவிந்தோட கம்பெனிய அழிக்கிற வேலைய நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா வேலை இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிரும் நினைக்கிறேன் என்றான். கண்களை சுருக்கி கையை மடக்கிய அர்ஜுன், அப்போ மிஸ்டர் நரேன் அண்ணன் தம்பி கூட பொறக்கலன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட நரேன், அப்கோர்ஸ் உங்க கெஸ்ஸிங் கரெக்ட் தான் என்று பதித்தான். அதான் உனக்கு அண்ணன் தம்பியோட பாண்டிங் பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அண்ணனுக்கு எதிரா சதி செஞ்சதும் இல்லாம இப்போ அதுல என்ன வேற கூட்டு சேர்க்கிற மவனே, நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை சாகடிச்சிருவேன் என்று நரேனை திட்டிவிட்டு அர்ஜுன் போனை வைத்தான். அர்ஜுனின் வார்த்தைகளை கேட்ட நரேனிற்கு கோபம் ஏறியது. ஆனால் அவன் உதடுகள் மெல்லியதாக புன்னகைத்தது. அவனது அசிஸ்டன்ட் அவன் அருகே வந்து, மிஸ்டர் நரேன், அர்ஜுன் நமக்கு கோஆபரேட் பண்ணல என்று ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே கையை உயர்த்திய நரேன், அவன் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு எனக்கு முன்னவே தெரியும் என்றான். இப்போது குழப்பமாக அந்த அசிஸ்டன்ட் நரேனை பார்த்து கொண்டிருக்க தன் போனில் அந்த காலை ரெக்கார்ட் செய்திருந்ததை எடுத்து காட்டிய நரேன், இந்த ரெக்கார்டிங்க நீ அர்ஜுனோட சித்தி மேனகாவுக்கு அனுப்பு. என்ன பண்ணணுமோ அத அந்த மேனகா பாத்துப்பாங்க என்றான். இதை கேட்டதும் அந்த அசிஸ்டன்டின் கண்கள் விரிந்தது. எப்பா சாமி, மனுஷனாய்வெல்லாம் வில்லத்தனத்துல PhD வாங்கியிருப்பான் போல என்று நினைத்து கொண்டான். நரேன் சென்னைக்கு வருவதற்கு முன்பாகவே அரவிந்தை பற்றி A to Z அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் வந்தான். அரவிந்தின் சித்திக்கு குழந்தை இல்லாததால் அவள் அர்ஜுனைத்தான் தனது சொந்த மகன் போல் வளர்த்து வருகிறாள். தப்பி தவறி கூட அர்ஜுன் தனது தாயின் பக்கமும் அண்ணனின் பக்கமும் சென்று விடாமல் இருக்க நிறைய வில்லத்தனங்களை செய்திருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டான். அப்போதே இவளோடுதான் கூட்டணி சேர வேண்டும் என்பதையும் முடிவு செய்து கொண்டான். ஆனால் இந்த அர்ஜுனின் நடவடிக்கையை வைத்து உண்மையிலேயே அவன் அரவிந்தை வெறுக்கிறானோ என்ற சிறிய சந்தேகம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் இந்த போன் காலில் இருந்து அர்ஜுன் அவனது அண்ணன் மீது எவ்வளவு பாசமாக இருக்கிறான் என்பது மேனகாவிற்கு தெரிய வரும். அதன் பிறகு மேனகா யார் தடுத்தாலும் நிற்காமல் அரவிந்திற்கு குழி பறிப்பதற்கான வேலையை திறம்பட செயல்படுத்த ஆரம்பித்து விடுவாள். இதையெல்லாம் யோசித்த நரேன் வில்லத்தனமான சிரிப்போடு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றான். அதே நேரம் இங்கு போனை வைத்ததும் அர்ஜுன் தன் நிலையில் இல்லாமல் கோபத்தில் அங்கும் இங்கும் நடந்தவன் தனது காரை எடுத்துக்கொண்டு எங்கு செல்கிறோம் என்றே தெரியாமல் நீண்ட தூரம் சென்று கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அவன் அரவிந்தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பது அவனுக்கே புரிந்தது.
அரவிந்தின் வீடு இருக்கும் தெரு வரை வந்தவன் வீட்டிற்கு செல்லாமல் அங்கிருக்கும் பார்க்கிற்கு அருகே காரை நிறுத்திவிட்டு நீண்ட நேரமாக மாதவியின் வீடையே பார்த்து கொண்டிருந்தான். சரியாக அந்த நேரம் ஒரு கார் அர்ஜுனின் காருக்கு மிகவும் நெருக்கமாக வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி வந்த அரவிந்த் அர்ஜுனின் கார் கதவை தட்டி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்றான். சட்டென அரவிந்தை பார்த்ததும் அர்ஜுன் ஒரு நொடி பதறி போனான். ஆனால் அந்த படபடப்பை வெளியே காட்டிக் கொள்ளாமல், ஒன்னும் இல்ல, நீங்கெல்லாம் செத்துட்டீங்களா இல்ல நீங்கெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன். இன்னைக்கு எனக்கு நரேன் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. உங்களை அழிக்கிற மிஷன்ல என்னையும் கூட்டு சேர்ந்துக்க சொன்னான். அதான் நீங்களாவே அழிஞ்சிட்டீங்களா இல்ல நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்க வந்தேன் என்றான். என்னதான் அவனது வார்த்தைகளும் அவன் சொல்லிய விதமும் மோசமாக இருந்தாலும் அரவிந்தால் அர்ஜுனின் உண்மையான எண்ணத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. மென்மையாக சிரித்தவன் அர்ஜுனை கூர்மையாக பார்த்து, அர்ஜுன், தேங்க்யூ என்றான் பாசமான குரலில். அவ்வளவுதான். இதுவரை அர்ஜுன் மறைத்து வைத்திருந்த படபடப்பு இப்போது தெளிவாகவே தெரிய ஆரம்பித்தது. என்னது தேங்க்யூவா? நான் உனக்கு எதிரா வேலை செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு போய் தேங்க்யூ சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று கேட்டுக்கொண்டே வேகமாக காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து சென்றான். அர்ஜுனின் கார் அவன் கண்ணை விட்டு மறையும் வரை அரவிந்த் ஒரு மென்மையான புன்னகையோடு அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தான். என்னதான் அர்ஜுன் வெளியே வெறுப்பை காட்டினாலும் அவன் உள்ளத்தில் அவர்கள் மீது அக்கறை வைத்திருக்கிறான் என்று நினைக்கும் போதே அரவிந்திற்கு சந்தோஷமாக இருந்தது. இதுவரை அமைதியாக காருக்குள் இருந்த சம்பத் இப்போது காரை விட்டு வெளியே இறங்கினான். சார், அர்ஜுன் சொல்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அந்த நரேன் ரொம்பவே பொறுமை இழந்துட்டான்னு நினைக்கிறேன் என்றான். இதை கேட்டு சிரித்த அரவிந்த், ஃபைனலா மீன் அதுவா தூண்டில தேடி வருது என்றான். அரவிந்தை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்ட சம்பத், இவ்ளோ நாளா மக்கள் கிட்ட பரபரப்ப உருவாக்குறதுக்காக நாம ஸ்ப்ரெட் பண்ணின நியூஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நியூஸ அந்த நரேனே நம்பிட்டான் என்று சொல்லி சிரித்தவன், இன்னும் எதுக்காக சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இனிமே நீங்க திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் என்றான். அஃப்கோர்ஸ், இனி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் என்று சொன்ன அரவிந்த் காரிலே ஏறி வீட்டை நோக்கி சென்றான். இங்கு அவந்திகாவோ வீட்டில் இருந்து அதிக மன அழுத்தம் தான் வருகிறது என்று அவர்களது டீம் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கும் வீட்டை நோக்கி சென்றாள். என்னதான் நடந்து முடிந்த மேட்சில் அவர்கள் வெற்றி அடைந்திருந்தாலும் அத்தோடு விட்டுவிட முடியுமா என்ன? இன்னும் அடுத்தடுத்து எத்தனையோ மேட்சுகள் இருக்கின்றன. இன்னும் 2 வாரத்தில் மீண்டும் ஒரு நேஷனல் லெவல் மேட்ச் வரப்போகிறது. இப்போது அதற்காகத்தான் அனைவரும் தயாராகி கொண்டிருந்தார்கள். அரவிந்தை பற்றி நியூஸில் வந்த செய்திகளை எப்படியும் டீமில் அனைவரும் பார்த்திருப்பார்கள். அதை பார்த்து அவர்கள் பதற்றப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவந்திகா இப்போது இங்கு வந்திருந்தாள். இப்போது நிலாவும் ஒரு வழியாக அவளது வீட்டை சமாளித்து ட்ரைனிங்கிற்கு வந்திருந்தாள். ஆனால் அவந்திகா அங்கு சென்ற போது அவர் 6 பேருமே அரவிந்தை பற்றிய நியூஸ் அவர்களுக்கு தெரிந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. என்னதான் இருந்தாலும் சொல்ல வேண்டியது அவந்திகாவின் கடமை அல்லவா? அனைவரையும் ஒரு முறை பார்த்தவள், நீங்க யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்கான பேமெண்ட் கரெக்ட் டைம்ல வந்துரும் என்றாள். பாகம் 338. அவந்திகா அவளது டீமிடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கான பேமெண்ட் கரெக்டா வந்துரும் என்று சொல்லவும் அவள் டீமை சேர்ந்த 6 பேரும் ஒருவரை மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஒரு அடி முன்னே வந்த ஆகாஷ், கோச், நாங்களே உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீங்களே பேசிட்டீங்க கோச். எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்களுக்கு சேலரி எதுவும் வேணாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அடுத்த கேம்ல வின் பண்ணி வர்ற கேஷ் பிரைஸ நாங்க எங்க சேலரியா எடுத்துக்கிறோம் என்று அவன் சொல்லவும் மற்ற 5வரும் ஒருமித்தமாக தலையசைத்தார்கள். அவர்களது ஒற்றுமையையும் அவர்கள் அரவிந்த் மீதும் தன் மீதும் காட்டும் அக்கறையையும் பார்த்த அவந்திகாவிற்கு கண்கள் கலங்கியது. இவர்களை எப்படி டீம் என்று சொல்வது? இவர்களும் குடும்பத்தினர் போல்தான் நடந்து கொள்கிறார்கள். தன் கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் கர்ச்சீப்பின் ஓரமாக ஒற்றி எடுத்தவள், ஓகே, நான் போயிட்டு வரேன், நீங்க எல்லாம் எப்பவும் போல பிராக்டிஸ் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி சென்றாள். அந்த நேரம், கோச், ஒரு நிமிஷம்
என்று நிலாவின் குரல் கேட்டது. நிலாவை திரும்பி பார்த்த அவந்திகாவிற்கு நிலாவின் குடும்ப சூழ்நிலைதான் மனதில் தோன்றியது. அதை யோசித்தவள் நிலா பேசுவதற்கு முன்பாகவே, நிலா நீ ஒன்னு வரி பண்ணாத, உன்னோட சேலரி கரெக்ட் டைம்ல வந்துரும் என்றாள். நிலா மட்டும் சம்பள பணம் இல்லாமல் வீட்டிற்கு சென்றால் அவள் வீட்டில் எவ்வளவு கலவரம் நடக்கும் என்று அவந்திகாவிற்கு தெரியாதா என்ன? ஆனால் அவந்திகாவை நோக்கி வந்து கொண்டிருந்த நிலாவோ இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே நின்றுவிட்டாள். ஒரு நொடி மௌனத்திற்கு பின், கோச் அது இருக்கட்டும், நான் சேலரிய பத்தி உங்ககிட்ட பேச வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த பார்பி ஜூலி இங்க வந்துட்டு போனா, அத சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன் என்றாள். இதை கேட்ட அவந்திகா எதுவும் பேசவில்லை. அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அந்த கிங்ஸ் ஃபைட்டிங் டீம் சூர்யாவுடையது என்று தெரிந்த பிறகு அவந்திகா சூர்யாவையும் பார்க்கவில்லை, பார்பி ஜூலியையும் பார்க்கவில்லை. அதற்கு பின் அவந்திகா டெல்லி சென்றது, நரேனிடம் மாட்டியது என்று என்னென்னவோ நடந்துவிட்டது. இந்த கலேபரங்களில் இதை பற்றி அவந்திகா முழுமையாக மறந்திருந்தாள். ஆனால் அவள் சென்னை வந்ததும் கிங்ஸ் ஃபைட்டிங் டீம் அந்த மேட்சிற்கு பிறகு கலைக்கப்பட்டது என்று மட்டும் கேள்விப்பட்டிருந்தாள். டீமே கலைக்கப்பட்ட பிறகு இப்போது அவள் இங்கு எதற்கு வந்தாள் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க அவள் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்த நிலா, அரவிந்த் சாரோட கம்பெனில ப்ராப்ளம் வந்ததால இனிமே உங்களால எங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது, சோ எங்க எல்லாரையும் வந்து அவங்க கூட சேர்ந்துக்க சொன்னாங்க. அவங்க யாரோ பெரிய ஸ்பான்சரை தேடி போறதா சொன்னாங்க என்றாள். இந்த பார்பி ஜூலியெல்லாம் திருந்தாத ஜென்மம் என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்க, கோச் பட் நாங்க யாரோ அந்த பார்பி ஜூலியோட வார்த்தைக்கு மயங்கல என்று மீண்டும் அழுத்திச் சொன்னாள் நிலா. இப்போது நிலா ஏன் இதை சொல்கிறாள் என்று அவந்திகாவிற்கு புரியவில்லை என்றாலும் புரிகிறது என்று தலையசைத்தாள். கோச் இந்த டீமுக்காக நாங்க விளையாடும் போது எங்க கனவுகளை நோக்கி நாங்க போற மாதிரி தோணுது. இங்க எங்களுக்காகத்தான் நாங்க விளையாடுறோம், காசுக்காக இல்ல. அந்த பார்பி ஜூலி எங்களை ரொம்பவே மட்டமா நினைச்சிட்டா, ஏதோ காசு கொடுத்து எங்களை ஈஸியா விலை பேசிடலான்னு நினைச்சிட்டா என்று சொன்ன நிலா ஒரு நொடி நிறுத்தி அவந்திகாவின் முகத்தை கூர்மையாக பார்த்து, கோச் நான் எதுக்காக இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். என்ன நடந்தாலும் நம்ம டீமை யாராலையும் பிரிக்க முடியாது. எதுக்காகவும் நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். இத சொல்றதுக்காகத்தான் நான் இவ்ளோ சொல்லிட்டு இருந்தேன் என்றாள். ஏனோ என்று ஒவ்வொருவரும் பேசியது அவந்திகாவின் மனதை அதிகம் தொட்டுவிட்டது. அனைவரையும் பாசத்தோடு பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றாள் அவந்திகா. அதன் பிறகு அவந்திகா அகிலனை சென்று பார்த்துவிட்டு வீடு வந்து சேரும்போது ஏற்கனவே அரவிந்த் அங்கு இருந்தான். அவந்திகா தனது அறைக்கு செல்லும் போது அரவிந்தும் சம்பத்தும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பணக்காரங்களும் பிசினஸ் மேன்களும் நாளைக்கு கண்டிப்பா இந்த மீட்டிங்ல இருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கிற ஸ்பான்சர் கூட இந்த மீட்டிங்ல கிடைப்பாங்க என்று சம்பத் சொல்லிக் கொண்டிருக்க தனது கையை உயர்த்தி அவன் பேசுவதை நிறுத்தச் சொன்ன அரவிந்த், ஓகே நாளைக்கு நான் போட்டுக்க வேண்டிய சூட்டை ரெடியா எடுத்து வை, கண்டிப்பா நான் அங்க இருப்பேன் என்றான். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு சம்பத் திரும்பி பார்க்க அங்கு அவந்திகா நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன் ஒரு தயக்கத்தோடு, அவந்திகா மேடம் என்றான். அவந்திகா சம்பத்தை பார்த்து லேசாக புன்னகைத்து ஒரு சிறு தலை அசைப்போடு உள்ளே வந்தாள். அப்போ ஓகே சார் நான் கிளம்புறேன் என்று சம்பத் விடை பெற்று சென்றுவிட அரவிந்த் அருகே சென்ற அவந்திகா, மிஸ்டர் அரவிந்த் நாளைக்கு நீங்க போற பார்ட்டிக்கு உங்களுக்கு ஒரு ஃபீமேல் பார்ட்னர் தேவைப்படுவாங்களே என்றாள். அவந்திகாவின் கேள்வியிலிருந்தே அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது அரவிந்திற்கு புரிந்தது. சம்பத் சொன்னதை வைத்து ஸ்பான்சர்ஸை தேடத்தான் அரவிந்த் இந்த மீட்டிங்கிற்கு செல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அவந்திகா ஒருவேளை அங்க அரவிந்திற்கு ஏதாவது மோசமான நிகழ்வுகள் நடக்கலாம் என்று பயந்து கொண்டுதான் அவனோடு செல்ல வேண்டும் என்கிறாள். இதை புரிந்து கொண்ட அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. இவ என்ன நினைச்சிட்டா, நான் எல்லார் கால்ல விழுந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்ச போறேன்னு நினைச்சிட்டாளா என்ன? சரி, அந்த நரேன் இவளை ரொம்பத்தான் பயமுறுத்தி வச்சிட்டான். நாளைக்கு வந்து நடக்க போற காமெடிய கொஞ்சம் பார்க்கட்டுமே என்று நினைத்த அரவிந்த், ஓகே நோ ப்ராப்ளம்,
நாளைக்கு பார்ட்டிக்கு நல்ல அழகா ஒரு ட்ரெஸ் போட்டு கியூட்டா ரெடி ஆகிடு என்றான். அரவிந்த் ஆர்வத்தோடும் அவந்திகா பதற்றத்தோடும் எதிர்பார்த்து காத்திருந்த மறுநாள் பார்ட்டி நேரமும் வந்தது. அவந்திகா கணுக்கால் வரை நீண்ட ஒரு கவுனும் அதற்கு மேலாக ஒரு கோட்டும் அணிந்து அரவிந்தோடு பார்ட்டி நடைபெறும் இடத்திற்கு வந்தாள். வருடத்திற்கு 2 முறை இது போன்ற பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் செய்யப்படும். இந்த பார்ட்டியில் சமூகத்தில் மிகுந்த செல்வாக்கில் உள்ள பணக்காரர்கள், பிசினஸ் மேன்கள் என்று அனைவரும் கலந்து கொள்வார்கள். இது போன்ற மீட்டிங்கில் தான் பெரும்பாலும் பெரிய பெரிய பிசினஸ் ஒப்பந்தங்கள், பார்ட்னர்ஷிப்புகள் என்று அனைத்தும் நடைபெறும். அதனால் யாராவது ஸ்பான்சர்களை தேடிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் எப்பேற்பட்டாவது இது போன்ற பார்ட்டிகளின் இன்விடேஷனை பெற்று விடுவார்கள். அரவிந்த் முன்பெல்லாம் இது போன்ற பிசினஸ் மீட்டிங்கிற்கு வந்ததில்லை என்பதால் அவன் உள்ளே நுழைந்ததும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தான். ஆர்வமாக அவன் அருகே ஓடி வந்த ஒருவன் கண்கள் நிறைந்த ஆச்சரியத்தோடு, அரவிந்த், நீங்க இங்க என்று ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே, ஏன் நான் இங்க வரக்கூடாதா என்று கேட்டு அவனை ஆஃப் செய்தான் அரவிந்த். அவனைப் போலவே மற்றவர்களும் ஆச்சரியமாக அரவிந்திடம் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த அவந்திகா வாயடைத்து போய் அரவிந்தின் அருகே நின்று கொண்டிருந்தாள். இங்கு இருக்கும் அனைவருமே மிக பெரிய செல்வந்தர்கள், சென்னையின் முக்கிய பிசினஸ் மேன்களில் அடுத்த தலைமுறை வாரிசுகள். சொல்ல போனால் இவர்கள் அனைவரும் தான் சென்னையின் எதிர்கால பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் ஜாம்பவான்கள். அப்படி இருக்க இவர்கள் ஒரு சாதாரண நடிகனை மதித்து இவ்வளவு பணிவாக பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதையெல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கு இந்த பணக்கார அடுத்த தலைமுறை வாரிசுகளுக்கு மத்தியில் அரவிந்த் மிகவும் பிரபலமானவன் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் அனைவரும் அரவிந்தை வெளிப்படையாகவே போற்றிக் கொண்டிருந்தார்கள். கண்டிப்பாக ஒரு காலத்தில் அரவிந்த் இவர்களுக்கு மத்தியில் மிகவும் ஆதிக்கம் நிறைந்தவனாக இருந்திருக்க வேண்டும். ஒருவருடைய நிலை மாறலாம், எப்பேற்பட்ட நெருக்கடியிலும் மாட்டலாம். ஆனால் அவர்கள் சம்பாதித்த உண்மையான நண்பர்கள் எப்போதும் நிலை மாறுவதில்லை. இப்போது அவந்திகாவால் இதைத்தான் புரிந்து கொள்ள முடிந்தது. சிறு வயதில் அரவிந்தின் நண்பர்களாக இருந்தவர்கள் அனைவரும் இப்போது தங்களது குடும்ப பிசினஸை தலைமை தாங்கி நடத்தும் அளவிற்கு பொறுப்பில் இருக்கிறார்கள். அரவிந்த் இப்போது ஒரு ஃபேமஸான ஆக்டராக இல்லை என்றாலும் இவர்கள் அரவிந்தை இதே மரியாதையோடு தான் நடத்தி இருப்பார்கள். இதையெல்லாம் யோசித்த அவந்திகாவிற்கு ஒன்று மட்டும்தான் புரியவே இல்லை. இவ்வளவு செல்வாக்கான அரவிந்த் அந்த பண பிரச்சனையை மிக எளிதாக சமாளித்திருக்கலாமே, எதற்கு இவ்வளவு இக்கட்டான சூழலில் மாட்ட வேண்டும் என்று அவந்திகா நினைத்து கொண்டே முன்னே செல்ல, நன்றி கெட்டவனே, இங்க வர்றதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது என்ற கர்ஜனை குரல் கேட்கவும் அனைவரும் ஒரே நேரத்தில் அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். அங்கு ராஜேந்திரன் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் இருந்த கோபம் அப்பட்டமாக வெளியே தெரிந்தது. அவருக்கு அருகே புன் சிரிப்போடு ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல. அவன் உதடுகள் லேசாக புன்னகைத்துக் கொண்டிருந்தது. அவனது கூர்மையான விழிகள் அவந்திகாவை துளைத்துக் கொண்டிருந்தது. இந்த நரேன் அரவிந்தோட அப்பா கூட என்ன பண்றான் என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்கும் போதே நரேனின் தோளில் கை போட்ட ராஜேந்திரன், எங்க ராஜேந்திரன் குடும்பமும் நரேன் குடும்பமும் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்னா சேர்ந்து செய்ய போறோம். இப்ப இருந்து நாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் என்று அனைவருக்கும் கேட்கும்படி சத்தமாக கத்தி சொன்னார் ராஜேந்திரன். அரவிந்த் ராஜேந்திரனை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். அவனை அலட்சியமாக பார்த்த ராஜேந்திரன், மிஸ்டர் நரேன், உங்க குடும்பத்தோட பார்ட்னர்ஸ் ஆகிறது எங்களுக்கு கிடைச்ச பெருமை. மானே தேனே என்று ராஜேந்திரன் நரேனை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்க, ஐயோ அங்கிள், நீங்க ரொம்ப புகழ்றீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்று தனது வில்லத்தனமான புன்னகையோடு சொன்ன நரேன் ஏதோ அப்போதுதான் பார்ப்பது போல் அரவிந்தை திரும்பி பார்த்து, அங்கிள், இவர்தான் உங்க மூத்த பையன்னு கேள்விப்பட்ட என்று அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே, என்னது பையனா? எனக்கு இது மாதிரி ஒரு பையனே கிடையாது. என்னோட ஒரே பையன் அர்ஜுன் மட்டும்தான் என்று சீறினார் ராஜேந்திரன். அதற்கு பின்பும் அவரது ஆத்திரம் தீரவில்லை போலும். அங்கு நிற்கும் அனைவரையும் பார்த்து, இதோ நிக்கிறானே இந்த அரவிந்த்,
இவன மாதிரி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாதவன எல்லாம் நான் எப்பவும் என் புள்ளையா ஏத்துக்கவே மாட்டேன் என்று கத்தினார். அங்கு நின்று கொண்டிருந்த பலரும் சொசைட்டியில் மதிப்பு மிக்கவர்கள் அனைவரும் திரும்பி அரவிந்தை பார்ப்பது அவந்திகாவிற்கு சங்கடமாக இருந்தது. இவர் உண்மையிலேயே அரவிந்தோட அப்பா தானா? எந்த ஊர்லயாச்சும் அப்பா தன்னோட புள்ள கிட்ட இவ்ளோ மோசமா நடந்துப்பாரா என்ன? ஏன் இவர் இவ்ளோ மோசமா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாரு? கண்டிப்பா இவர்னாலதான் அரவிந்துக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருப்பாங்க. இப்பவும் எல்லார் முனவும் வச்சு அரவிந்த இவ்ளோ அசிங்கப்படுத்தினா யாருதான் அவர் கூட பார்ட்னர்ஷிப் சேருவாங்க? வாய்ப்பே இல்ல என்று நினைத்த அவந்திகா அரவிந்தின் கையை இறுக பற்றி, அரவிந்த், நாம இங்கிருந்து போலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவந்திகாவின் தோளில் ஆதரவாக கை போட்ட அரவிந்த் ராஜேந்திரனை நக்கலாக பார்த்து, மிஸ்டர் ராஜேந்திரன், இப்ப நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் தான் 8 வருஷத்துக்கு முன்னவே சொல்லிட்டீங்களே, திரும்பவும் ஏன் அதவே சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க வந்திருக்கிற கெஸ்ட் யாருக்காச்சும் அம்னீஷியா இருக்கா என்ன என்று கேட்டு அரவிந்த் சுற்றி முற்றி அங்கிருக்கும் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்க ராஜேந்திரனுக்கு முகம் கருத்தது. ஒன்னா அப்புறம் மிஸ்டர் ராஜேந்திரன், வேற எந்த விஷயமும் இல்லனா நான் உள்ள போறேன். இங்க நின்னு உங்க பலம் புராணத்தை கேட்டுட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்ல என்று சொன்னவன் ராஜேந்திரனின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அவந்திகாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். ஆனால் அரவிந்தின் கையை பிடித்து இழுத்த ராஜேந்திரன் ஒருமுறை அவந்திகாவை ஏற இறங்க பார்த்து அரவிந்திற்கு மட்டும் கேட்கும் மென்மையான குரலில், டேய், ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக இப்படி நடுத்தருவுக்கு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல என்றார். இதை கேட்ட அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. அதையெல்லாம் கவனிக்காத ராஜேந்திரன், இங்க பாரு, நீ மட்டும் இந்த பொண்ண டிவோர்ஸ் பண்ணுனா எங்களோட புது ப்ராஜெக்ட்ல வர ப்ராஃபிட் எல்லாம் நரேன் நம்ம குடும்பத்துக்கே கொடுத்துறதா சொல்லிருக்காரு. அது மட்டும் நடந்துட்டா நானும் பாவம் பார்த்து உன்னையும் உங்க அம்மாவையும் குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கிறேன் என்றார். இதை கேட்ட அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. ராஜேந்திரனை கூர்மையாக பார்த்தவன், ஓ, இந்த விஷயம் உங்க தற்போதைய பொண்டாட்டி மிஸ்ஸஸ் மேனகாவுக்கு தெரியுமா என்றான் நக்கலான தொனியில். ராஜேந்திரன் ஏதோ பெருமையான விஷயம் போல, மேனகாவை என்ன உங்க அம்மா மாதிரி நினைச்சிட்டியா? இந்த ஐடியாவை சொன்னதே அவதான். என்னதான் இருந்தாலும் நீயும் என் பையன் தானே என்றார் பெருமையாக. இதை கேட்டு சத்தமாகவே சிரித்த அரவிந்த், ஊரெல்லாம் உங்களை சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல உங்க பொண்டாட்டி உங்களை அவங்களோட சுண்டு விரல்ல ஆட்டி வைக்கிறாங்கன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு 2 பொண்டாட்டி வச்சுக்கணும்னு ஆசை இருந்தா போய் வேற யாராச்சும் சின்ன பொண்ணா பாருங்க. எங்க அம்மாவுக்கு உங்களை திரும்பி பார்க்க கூட இஷ்டம் இல்ல என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜேந்திரன் கொதித்து போனார். நன்றி கெட்டவனே, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று அவர் குதித்து கொண்டிருக்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அரவிந்த் அவந்திகாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நரேனின் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த வில்லத்தனமான புன்னகை தோன்றியது. ராஜேந்திரனின் அருகில் வந்தவன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அங்கிள், அவனே திரும்பி வந்து உங்ககிட்ட கெஞ்சத்தான் போறான். எங்க போயிட போறான்? இனி அவனுக்கு எஸ்கேப் ஆக வழியே இல்ல என்றான். யார் யாருக்கு செக் வைக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாகம் 339. ராஜேந்திரன் அரவிந்தை அவமானப்படுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்க அரவிந்தோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் உள்ளே சென்றதும் இப்போது ராஜேந்திரனின் பிபி தான் எகிரியது. என்ட்ரன்ஸில் நடந்த இந்த கலவரத்தால் இப்போது அரவிந்திடம் மிக குறைந்த நபர்கள்தான் வந்து பேசினார்கள். அவனது சிறுவயது தோழர்கள் கூட இப்போது அவனை நெருங்காமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் அரவிந்த் இதையெல்லாம் கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. மிகவும் கூலாக அந்த அறையின் ஒரு ஓரத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தவன் அவந்திகாவை பார்த்து, என்னாச்சு அவந்திகா, வெளியே நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்றியா என்றான் மெல்லிய குரலில். உண்மையிலேயே இவ்ளோ நடந்ததை நினைச்சு இவன் தான் ஃபீல் பண்ணணும், ஆனா இவன் என்னடானா என்னைய கேட்டுட்டு இருக்கான் என்று நினைத்த அவந்திகா, இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லாத்தான் இருக்கேன் என்றாள். அந்த நேரம் உள்ளே அவர்கள் அருகே வந்த நரேன் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா,
சின்ன வயசுல உனக்கு ஹீல்ஸ் போட சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதே, இப்போ ஹீல்ஸ் போடுறது உனக்கு கஷ்டமா இல்லையா என்றான். இதை கேட்ட அரவிந்திற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. என்னோட பொண்டாட்டி மேல நீங்க இவ்ளோ அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் நரேன் என்றான். இதை கேட்டு சத்தமாக சிரித்த நரேன், சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அவளை பத்திரமா பாத்துக்கவும் தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல அவ எப்படி இருப்பா தெரியுமா? அவளை சுத்தி எல்லாரும் அவளை ஒரு தேவதை மாதிரி நடத்துவாங்க. இப்ப பாரு, உன் கூட இருக்கையில அவளுக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் அவ செய்ய வேண்டியிருக்கு. உன் கூட இருக்கிறதால அவளுக்கு கஷ்டம் மட்டும்தான் கிடைக்கும். இது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டு அரவிந்தை விட அவந்திகாவிற்கு அதிக கடுப்பானது. அரவிந்த் பதில் பேசுவதற்கு முன்னால் முந்திக் கொண்டவள், நரேன், இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, இதுல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், என்ன பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை என்றாள். இதை கேட்ட நரேன் ஏதோ சொல்ல வர தனது கையை உயர்த்தி அவனை தடுத்த அவந்திகா, நரேன், உன் கூட இருக்கிறத விட அரவிந்த் கூட சேர்ந்து நான் பிச்சை எடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். சோ நீ ஆசைப்படுறது கனவுலையும் நடக்காது என்றாள் தீர்க்கமான குரலில். இதைவிட வேறொரு வார்த்தை நரேனை குத்தி கிழித்து விட முடியுமா என்ன? என் கூட இருக்கிறத விட அவன் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கிறதே உனக்கு சந்தோஷமா இருக்குமா? சரி, அப்போ பிச்சை எடுக்கிறது எப்படி இருக்கும்னு உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறேன். அவன் கூட சேர்ந்து பிச்சை எடுத்துட்டு அப்புறம் என்ன தேடி வா என்றான் ஒரு சிறு சிரிப்போடு. ஆனால் அவன் வார்த்தைகள் அவ்வளவு உறுதியாகவும் கோபத்தோடும் வந்து விழுந்தது. இதை சொல்லி முடித்ததும் தூரத்தில் யாரோ ஒருவனை பார்த்து கை தூக்கி ஹாய் சொன்ன நரேன், அவந்திகா, அதோ வரானே, அவன் யாருன்னு தெரியுமா என்று கேட்டான். அவந்திகாவும் நரேன் சுட்டி காட்டிய திசையில் பார்க்க அரவிந்தின் வயசை ஒத்த ஒருவன் கோட் சூட் போட்டு வந்து கொண்டிருந்தான். அவந்திகா இதற்கு முன்னர் அவனை பார்த்ததில்லை என்பதால் அவன் யார் என்று அவந்திகாவிற்கு அடையாளம் தெரியவில்லை. அவனை பார்த்த நரேன், அவன் யாருன்னு தெரியலையா? அவன்தான் அரவிந்தோட கம்பெனி, அதாவது உங்க கம்பெனியோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் சிரஞ்சீவி, அரவிந்தோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் கூட ரெடி பண்ணிட்டாங்க. பட் என்ன பண்றது, அவங்க உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணல. அது ஏன் தெரியுமா என்று அவன் கேட்க அவந்திகா தனது உதட்டை கடித்து கொண்டு அரவிந்தை பார்த்தாள். ஆனால் அரவிந்தின் முகத்தில் எந்த மாறுதலும் தெரியவில்லை. அவன் எப்போதும் போல் கூலாகத்தான் இருந்தான். இதை பார்த்து சிரித்த நரேன், அவனை ஏன் பாக்குற அவந்திகா? அவனுக்கு ஒன்னும் தெரியாது. சிரஞ்சீவி ஏன் இன்வெஸ்ட் பண்ணலன்னு நீ என்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் தான் அவனுக்கு இதை விட அதிக பெனிஃபிட் கொடுத்து அவனை உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண விடாம பண்ணினேன் என்று ஏதோ பெரிய சாதனை செய்தவன் போல் சொன்னான். இதை கேட்ட அவந்திகாவிற்கு இப்போதே நரேனை போட்டு நன்றாக அடி வெளுத்து வாங்க வேண்டும் போல் இருந்தது. அவனை அருவருக்கத்தக்க ஒரு ஜீவன் போல் பார்த்த அவந்திகா, நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல நரேன் என்றாள். இதை கேட்டும் கூட நரேனுக்கு துளி கூட கோபம் வரவில்லை. எப்போதும் போல் வில்லத்தனத்தோடு அவளை பார்த்தவன், அவந்திகா, உண்மைதான், நான் மனுஷனே இல்லதான். நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, நீ மட்டும் என் கூட வந்துரு. நான் அரவிந்த ஒன்னும் பண்ண மாட்டேன். அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். நானும் உன் கூட சந்தோஷமா இருப்பேன் என்றான். இப்போது அவந்திகா கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தாள். அவளது கோபத்தை இன்னும் கூட்டும் விதமாக, மிஸ்டர் சிரஞ்சீவி என்று சத்தமாக அழைத்தான் நரேன். தன்னை யாரோ அழைப்பது கேட்டு திரும்பி பார்த்த சிரஞ்சீவி அங்கு நரேனையும் அவனோடு இருந்த அவந்திகா மற்றும் அரவிந்தையும் பார்த்ததும் அவனது கண்கள் மின்னியது. வேகமாக அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி வந்தான். அவன் வந்து கொண்டிருக்கும் போது அவந்திகாவை பார்த்த நரேன், உன் புருஷன் அவனை இன்ட்ரோ கொடுக்கலன்னா என்ன, நான் உனக்கு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்றான். அவன் சொன்னதுக்கு ஏற்றவாறே அவன் அருகே வந்த சிரஞ்சீவி, ஹலோ மிஸ்டர் நரேன், வாட் அ சர்ப்ரைஸ், நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றான். அவந்திகாவிற்கு அந்த புதியவனை பார்த்தால் கோபம்தான் வந்தது. அவன் யார் என்னவென்றெல்லாம் அவந்திகாவிற்கு தெரியாதுதான். ஆனால் அவன் முன்பு அரவிந்துக்கு நண்பனாக இருந்து அவன் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டு
இறுதியாக தனக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது என்றதும் தனது சொந்த நண்பனுக்கே துரோகம் செய்திருக்கிறான். இவனை போன்ற துரோகிகளை அவந்திகாவிற்கு பார்க்கவே பிடிக்கவில்லை. அதைவிட அந்த சிரஞ்சீவியும் நரேனிடம் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தானே தவிர அரவிந்த் என்ற ஒருவன் அங்கு இருப்பதையே அவன் கண்டு கொள்ளவில்லை. ச்சே, எப்படித்தான் மனுஷங்க இப்படி எல்லாம் இருக்காங்களோ தெரியல. இவன் ஹெல்ப் தான் பண்ணல, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்து சிரிக்கவாச்சும் செய்யலாம்ல. சீன் போடுறான் என்று சிரஞ்சீவியை அவந்திகா தனது மனதிற்குள்ளாகவே திட்டிக் கொண்டிருந்தவளுக்கு இதை நினைத்து அரவிந்தின் மனது எவ்வளவு வேதனைப்படும் என்று தோன்றியதும் அரவிந்தின் கைகளை ஆதரவாக பிடித்தவள் அவன் முகத்தை பார்த்தாள். எப்போதும் போல் அவன் முகத்திலிருந்து அவந்திகாவால் அவனது மனதை படிக்க முடியவில்லை. சில நொடி பொறுத்து பார்த்தவள் தேன் போன்ற குரலில், ஹனி, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நீங்க எனக்கு கம்பெனி கொடுக்கறீங்களா என்றாள். இந்த இடத்தை விட்டு அரவிந்தை அழைத்துச் செல்லத்தான் அவந்திகா அவனை அழைக்கிறாள் என்பது அரவிந்திற்கு நன்றாகவே புரிந்தது. ஒற்றை புருவம் உயர்த்தி அவந்திகாவை பார்த்த அரவிந்தின் உதட்டோரம் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. தன் மீது அவந்திகா காட்டும் அக்கறை அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே ஹனி என்று சொல்லி அரவிந்த் எழுந்திருக்க அவனை தடுத்து நிறுத்திய நரேன் சிரஞ்சீவியை சுட்டி காட்டி, மிஸ்டர் அரவிந்த், நீங்களும் சிரஞ்சீவியும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்ட. இந்த முறை உங்களோட பார்ட்னர்ஷிப் பிளான் டிராப் ஆகியிருந்தாலும் அடுத்த முறை நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க ஏன் அரவிந்த் இங்க இருந்து கிளம்புறதுல இவ்வளவு அவசரமா இருக்கீங்க? உட்காருங்க, நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே பேசலாம் என்று நரேன் சொல்ல அரவிந்த் எந்தவித ரியாக்ஷனும் காட்டாமல் நின்று கொண்டிருந்தான். என்னாச்சு அரவிந்த்? ஒருவேளை மிஸ்டர் சிரஞ்சீவி உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலன்னு நீங்க அவர் மேல கோபமா இருக்கீங்களா என்ன என்று மீண்டும் கேட்டான் நரேன் சந்தேகமே இல்லாமல். அவன் அரவிந்திற்கும் சிரஞ்சீவிக்கும் நடுவில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச நட்பையும் அறுத்து அவர்களுக்குள் சண்டை இழுத்து விடத்தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாக புரிந்தது. ச்சே, இவெல்லாம் என்ன மாதிரி மனுஷன் என்று கோபத்தில் கொதித்த அவந்திகா, நரேன், நீ உன்னோட எல்லையை மீறி போயிட்டு இருக்க என்றாள் கோபமாக. இதை கேட்ட நரேன் மிகவும் பொறுமையாக, நான் என்ன எல்லை மீறி போயிட்டு இருக்கேன் அவந்திகா? மிஸ்டர் அரவிந்தும் மிஸ்டர் சிரஞ்சீவியும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். இது எப்படி தப்பாகும் என்று கேட்கவும் அவந்திகாவிற்கு இன்னும் தான் கோபம் அதிகமானது. என்னதான் அவந்திகா பதிலுக்கு பதில் பேசும் குணம் உடையவள் என்றாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நரேன் சொல்லும் இந்த பதிலை கேட்ட அவந்திகாவிற்கு அவனிடம் அடுத்து என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. ஆனால் பொறுமையாக சோஃபாவில் அமர்ந்த அரவிந்த் சிரஞ்சீவியை பார்த்து, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு, கேப்போம் என்றான். அரவிந்தை பார்த்து முகமெல்லாம் பல்லாக சிரித்த சிரஞ்சீவி, அரவிந்தண்ணா, இந்த டைம் நடந்ததுக்கு ரொம்பவே சாரி என்றான். அரவிந்த் புருவம் உயர்த்தி அவனை பார்க்கவும் மீண்டும் அரவிந்தை பார்த்து சிரித்த சிரஞ்சீவி, அரவிந்தண்ணா, என்ன மன்னிச்சிருங்களேன் பிளீஸ். நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணல ட்ரீட் என்னோடது என்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த நரேன் சிரஞ்சீவியை பார்த்து, அதென்ன நெக்ஸ்ட் டைம் மிஸ்டர் சிரஞ்சீவி, எதுவா இருந்தாலும் அதை இப்பவே பேசி சால்வ் பண்ணிரணும். இன்னைக்கே நீங்க ஏன் ஒரு ட்ரீட் கொடுத்து உங்க அரவிந்த் அண்ணனை கூல் பண்ண கூடாது என்று அவன் நக்கல் கலந்த தொனியில் கேட்கவும், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அரவிந்தண்ணா. இன்னைக்கு இந்த பார்ட்டி முடிஞ்சதும் நம்ம டின்னருக்கு வெளியே போறோம், அப்போ ட்ரீட் என்னோடது என்றான். அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் நிற்பதை பார்த்த நரேன், என்ன மிஸ்டர் அரவிந்த், மிஸ்டர் சிரஞ்சீவி கொடுக்கிற டின்னர் ட்ரீட்டுக்கு நீங்க போவீங்க தானே என்றான். அவந்திகாவிற்கு நன்றாகவே புரிந்தது இப்போது அரவிந்த் வரமாட்டேன் என்று சொல்வதற்கு வழி இல்லாமல் நரேன் அவனுக்கு எதிராக ஒரு வலை பின்னிக் கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் அவளால் இப்போது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சிறிது நேரம் இப்படியே மூவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார்கள். நரேனின் இப்போதைய முக்கிய நோக்கம் அரவிந்தை கோபப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் அரவிந்தோ, நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, நான் கோபப்பட மாட்டேன் என்பது போல் மிகவும் ஸ்டெடியாக இருந்தான். இதை பார்த்த நரேன் அடுத்ததாக ஒரு திட்டம் போட்டு, ஓகே மிஸ்டர் சிரஞ்சீவி, நீங்க உங்க வாக்க காப்பாத்தினதுனால நான் உங்களுக்கு கொடுக்கறதா சொன்ன அமௌண்ட் இப்பவே செட்டில் பண்ணிடுறேன் என்று சொல்லி தனது செக் புக்கை எடுத்தான். அரவிந்தின் கம்பெனியில் இருந்து வித்ட்ரா செய்ததற்கான கூலியைத்தான் நரேன் இவ்வளவு வெளிப்படையாக கொடுத்து கொண்டிருக்கிறான்.
முன்னெல்லாம் இது மாதிரி வேலையெல்லாம் ரகசியமா செஞ்சிட்டு இருந்தான். இப்போ இவ்ளோ பப்ளிக்காவே செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் குடுக்கறானா, அத வாங்குறவனுக்காச்சும் புத்தி இருக்க வேணாம்? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி இப்படி இருக்கான் என்று அவந்திகா நரேனையும் சிரஞ்சீவியையும் தனது மனதில் திட்டிக் கொண்டிருக்க, நரேன் கொடுத்த 5 கோடி ரூபாய்க்கான செக்கை தனது கையில் வாங்கி சிரஞ்சீவி, ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க நரேன், நான் இந்த பணத்தை டின்னருக்கு யூஸ் பண்ணிப்பேன் என்று சொன்னவன் ஏதோ சிறு குழந்தை போல் குதித்து கொண்டு அரவிந்திடம் சென்று, அரவிந்தண்ணா பாத்தீங்களா, நான் ஒரே செகண்ட்ல 5 கோடி சம்பாரிச்சிருக்கேன், நீங்க என்ன பாராட்ட மாட்டீங்களா என்றான். அவனை ஏற இறங்க பார்த்த அரவிந்த் அவன் கையில் இருந்த செக்கை வாங்கி, இதுல பாராட்டுறதுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ இன்னும் மக்காவே தான் இருக்க. எனிவே இந்த பணத்தை நான் நீ சொன்ன அந்த டின்னர் ட்ரீட்டுக்கு வச்சுக்கிறேன், வா, உனக்கு இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை அறிமுகப்படுத்தி வைக்கணும் என்றான் அரவிந்த். அவந்திகாவிற்கு மட்டுமில்லை, நரேனிற்கும் கூட அங்கு என்ன நடக்கிறது என்று சுத்தமாக புரியவில்லை. ஒரே நொடியில் அப்படியே அனைத்தும் தலை கீழாக மாறிவிட்டது. ஆனால் இது எப்படி சாத்தியமானது? இப்போது நடப்பதை பார்த்தால் சிரஞ்சீவி அரவிந்தை ஏமாற்றியது போல் தெரியவில்லை, சிரஞ்சீவி நரேனை ஏமாற்றியது போல்தான் தெரிகிறது. என்னடா நடக்குதுங்க என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, தனது புருவத்தை உயர்த்தி சிரஞ்சீவியை பார்த்த நரேன், இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா நான் சிரஞ்சீவிய நம்பியிருக்க கூடாதுன்னு தோணுதே. சிரஞ்சீவி சொன்ன வாக்க காப்பாத்துவீங்களா என்றான். இதை கேட்ட சிரஞ்சீவி, அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நரேன் சார், நான் அரவிந்த் அண்ணா கம்பெனில பார்ட்னரா சேர மாட்டேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஒரு நாளும் அந்த வாக்க நான் மீற மாட்டேன். மத்தபடி நான் அரவிந்த் அண்ணாக்கு ட்ரீட் கொடுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருக்கேனா என்ன? உங்கனாலதான் நான் ரொம்ப பெரிய பிசினஸ் டீலவே இழந்திருக்கேன். அப்படி இருந்தும் நீங்க எப்படி என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசலாம் என்று பொரிந்து தள்ளினான். அவன் பேசியதை கேட்டால் அரவிந்தின் கம்பெனியில் அவன் இன்வெஸ்ட் செய்யாததால் ஏதோ பல கோடி மதிப்பிலான எதையோ இழந்து விட்டதை போல்தான் புலம்பிக் கொண்டிருந்தான். என்னங்கடா நடக்குதுங்க என்று அரவிந்தையும் சிரஞ்சீவியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் நரேன். பாகம் 340. சிரஞ்சீவியை அரவிந்தின் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ய விடாமல் செய்து தான் வெற்றி அடைந்து விட்டதாக நரேன் நினைத்து கொண்டிருக்க, இப்போது அங்கு நடந்து கொண்டிருப்பது அவனுக்கு புதிராக தெரிந்தது. அதே நேரம் அரவிந்தின் முகத்தை பார்த்த அவந்திகாவிற்கு இப்போதுதான் ஒன்று தெளிவாக புரிந்தது. ஆரம்பத்திலிருந்தே அவந்திகா தான் பதறிக்கொண்டிருந்தாளே தவிர அரவிந்த் கொஞ்சம் கூட பதற்றமில்லாமல் மிகவும் கூலாகத்தான் இருந்தான். அரவிந்தின் கூலுக்கு பின்னால் இருந்த அர்த்தம் அவந்திகாவிற்கு இப்போதுதான் புரிந்தது. அவந்திகா ஒன்றை மறந்து விட்டாள். தோல்வி என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத அவனது ராஜன் எப்படி இது போன்ற சிறிய விஷயத்திற்கு நரேன் போன்ற ஒருவனிடம் தோற்று போவான்? இப்போதுதான் அரவிந்தை தான் மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் என்பதே அவந்திகாவிற்கு புரிந்தது. இப்போது நரேனின் முகத்தை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. என்னதான் நரேன் தனது முகத்தில் தெரியும் உணர்ச்சிகளை மறைக்க முயன்றாலும் அவனால் அது முடியவில்லை. அவன் முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் அப்பட்டமாகவே தெரிந்தது. கண்களை சுருக்கி அரவிந்தை பார்த்து சிரித்த நரேன், இந்த 5 கோடியை வச்சு உன்னால உன்னோட கம்பெனியெல்லாம் தூக்கி நிறுத்திட முடியாது, வேணும்னா இத வச்சு பிச்சை எடுக்காம பொழைச்சுக்கலாம் என்று நரேன் பேசிக் கொண்டிருக்கும் போதே, அரவிந்தண்ணா ஒரு வழியா நீங்க இங்க வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் ஸ்பான்சரிங் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கேன், இப்போ இதுல சைன் போட உங்களுக்கு டைம் இருக்குமா என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி அனைவரும் திரும்பி பார்க்க, ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் கோட் சூட் சகிதமாக கையில் ஒரு ஃபைலோடு அரவிந்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து புன்னகை புரிந்த அரவிந்த், CEO கிரிதரன் என்றான். ஐயோ அரவிந்தண்ணா, நீங்க இவ்ளோ ஃபார்மலா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க எப்பவும் போல என்ன கிரினே கூப்பிடுங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே வித்தியாசமா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு வழியா இப்பவாச்சும் நாங்கெல்லாம் இருக்கோம்னு உங்களுக்கு எங்க ஞாபகம் எல்லாம் வந்துச்சே, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என்றான். அவனை பார்த்து சிரித்து கொண்டே அரவிந்த், தேங்க்யூ கிரி என்றான். அரவிந்தண்ணா, இப்பதானே சொன்னேன் இது மாதிரி ஃபார்மலா பேசாதீங்கன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்க சொன்னா மட்டும் போதும், நாங்க இருக்கோம்ல,
செஞ்சு முடிச்சிருவோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் என்றான் கிரி. இந்த வார்த்தைகளை கேட்பதற்கே அவந்திகாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அரவிந்தின் முகத்தில் எப்போதும் இருக்கும் கடுமை காணாமல் போய் கிரியோடு அவன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அதுவும் இருவரும் பேசிக்கொள்ளும் போது அரவிந்த் அடிக்கடி கிரியின் தோளில் தட்டி கொடுத்து பேசினான். இதிலிருந்தே அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்பது அவந்திகாவிற்கு தெரிந்தது. இவ்வளவு நேரமாக அவந்திகா ஒரு விஷயத்தை முழுமையாக மறந்திருந்தாள். அவள் முன்னால் இருப்பவன் அவளது ராஜன். அவனுடைய குணமே எங்கு சென்றாலும் எப்போதும் அவனை சுற்றி ஒரு நட்பு கூட்டத்தை உருவாக்குவதுதான். இப்போதுதான் அரவிந்தை பார்ப்பதற்கு ராஜனை பார்ப்பது போல் அவந்திகாவிற்கு தோன்றியது. அதே நேரம் கோபமாக நின்று கொண்டிருந்த நரேனை நிமிர்ந்து பார்த்த அரவிந்த், சாரி மிஸ்டர் நரேன், நான் சொல்ல போற நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமான நியூஸா இருக்காது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இனிமே என்னோட கம்பெனி முடங்கி போக வாய்ப்பே இல்ல. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா? எங்க கம்பெனி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போற படம் நோக்கம் படம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த நோக்கம் படத்துக்கு எக்கச்சக்க ஸ்கோப் இருக்கு. அதான் இந்த படத்துக்காக கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல உங்களோட ஷேர் 60% இருந்துச்சு. சோ நீங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ உங்களோட ஷேர் வெறும் 30% தான். சோ இனி நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது என்று சொன்ன அரவிந்த் சிறிது நேர அமைதிக்கு பின், இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த நோக்கம் படத்துல நடிக்கிற ஹீரோயினை சுத்தமா எனக்கு பிடிக்கல. சோ இப்பவே நான் அந்த ஹீரோயினை மாத்த போறேன் என்றான். இதை கேட்ட நரேனின் கண்கள் சுருங்கியது. இப்போதுதான் அரவிந்தை தான் எவ்வளவு மட்டமாக நினைத்து விட்டோம் என்று நரேனிற்கு புரிந்தது. அவன் கண் முன்னால் நிற்கும் இந்த எதிரி சாதாரணமானவன் அல்ல என்பதை நரேன் இப்போதுதான் புரிந்து கொண்டான். இப்போது நரேனின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்பது அரவிந்திற்கும் நன்றாகவே புரிந்தது. ஆரம்பத்தில் நரேனுக்கும் அவந்திகாவிற்கும் என்ன பிரச்சனை என்பது அரவிந்திற்கு சுத்தமாக தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் நரேனிடம் இதை பற்றி தெளிவாக பேச வேண்டும் என்றுதான் அரவிந்த் தில்லியில் இருக்கும் போது நினைத்திருந்தான். ஆனால் எப்போது அவந்திகாவிற்கு திருமணம் முடிந்துவிட்டது என்று தெரிந்தும் நரேன் மீண்டும் மீண்டும் அவளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தானோ, அப்போதே இவனிடம் அமைதியாக பேசுவதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று அரவிந்த் புரிந்து கொண்டான். நரேனை அவனது வழியிலேயே சென்றுதான் அடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அரவிந்த் தனது விளையாட்டை ஆரம்பித்தான். பிளைட்டிற்கு டிக்கெட் எடுத்துவிட்டு காரில் சென்றதிலிருந்து அரவிந்தின் திட்டம் ஆரம்பமானது. அதற்கு பிறகு அனைத்தும் அரவிந்தின் திட்டப்படிதான் நடைபெற்றது. இங்கு நரேன் தான் பாவம் என்று சொல்லலாம். அவன் போட்ட திட்டப்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஏமாந்து கொண்டிருந்தான். என்னதான் அரவிந்த் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் இப்போது அவன் வெறும் ஆக்டர் மட்டும்தான் என்பதில் நரேன் உறுதியாக இருந்தான். அவனுக்கு கிடைத்திருந்த தகவல்களும் அதைத்தான் உறுதிப்படுத்தின. அதனால்தான் நோக்கம் படத்தில் இருந்து விலகுவதற்காக அரவிந்திடமிருந்து 25 கோடி வாங்கியதும் இனி அவனால் எழுந்திருக்கவே முடியாது என்று நரேன் தப்பு கணக்கு போட்டுவிட்டான். தனது குடும்ப சொத்துக்களை விற்பது, இன்டர்நெட்டில் பரவிய செய்திகள், தனது கம்பெனி ஆட்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பது என்று இது அனைத்தும் அரவிந்தால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை. இந்த கதைகளைத்தான் நரேன் உண்மை என்று நம்பி அடுத்தடுத்த காய்களை நகர்த்தி கொண்டிருந்தான். இப்போது கூட தனக்கு முன்னால் இருக்கும் இந்த பெருங்கூட்டம் யார் என்பது குறித்து நரேனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இவர்கள் அனைவரும் சமூகத்தில் பெரிய ஆட்கள், பெரிய பெரிய கம்பெனியின் வாரிசுகள் என்பது மட்டும் நரேனுக்கு புரிந்தது. ஆனால் தனது எதிர்ப்பையும் மீறி இவர்கள் ஏன் அரவிந்தோடு இருக்கிறார்கள் என்பது நரேனுக்கு சுத்தமாக புரியவில்லை. நரேனை பொறுத்தவரையில் அனைத்தையும் பிசினஸ் கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான். ஆனால் அரவிந்தை சூழ்ந்திருக்கும் நட்பு கூட்டம் அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் தங்களது பிசினஸை விட சுய விருப்பத்திற்கும் குறிக்கோளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அவர்களது மனதில் அந்த தாகத்தையும் வேட்கையையும் ஏற்படுத்தியது அரவிந்தான். அவர்களது தலைவனாக அனைவருக்கும் ஒரு சகோதரனாக நின்று வழி நடத்தியது அரவிந்தான். காலத்தின் கட்டாயத்தால் அரவிந்த் அவர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து தனது நோக்கத்திற்காக ஓட வேண்டிய
சூழல் உருவாகிவிட்டது. இத்தனை ஆண்டுகளும் அரவிந்தோடு இணைந்து ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் என்று அவனது கேங்கை சேர்ந்த அனைவரும் அவனை நச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அரவிந்த் தான் அதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்து கொண்டிருந்தான். இப்போது அரவிந்தாக தேடி வருகையில் அவர்கள் வேண்டாம் என்றா சொல்ல போகிறார்கள்? அரவிந்தால் அவர்களுக்கு ஒரு பைசா லாபம் இல்லை என்றாலும், ஏன் கோடிக்கணக்கில் நட்டம் வந்தாலும் இந்த கூட்டம் எப்போதும் அரவிந்தோடுதான் இருப்பார்கள். சிரஞ்சீவியும் இவர்களுள் ஒருவன்தான். அரவிந்தின் திட்டப்படி அவன் நரேனுக்கு ஒத்துழைப்பது போல் நடிக்க வேண்டியதாயிற்று. இதுவரை அரவிந்த் எல்லாம் தனக்கு ஒரு எதிரியா என்று நினைத்து கொண்டிருந்த நரேனிற்கு அரவிந்த் போன்ற ஒருவன்தான் தனக்கு சரியான எதிரி என்று தோன்றியது. என்னதான் அரவிந்த் ராஜேந்திரன் குடும்பத்தில் இருந்து வெளியேறி இருந்தாலும், இப்போது அவன் சாதாரண ஒரு நடிகனாக மட்டுமே இருந்தாலும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அவனது நண்பர்கள் அவனோடு நிற்கிறார்கள் என்னும் இந்த ஒரு விஷயமே அரவிந்தின் தலைமை பண்பிற்கு ஏற்ற சான்றாக இருந்தது. நரேன் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டான். 2 நிமிட மௌனத்திற்கு பிறகு, அரவிந்த், திரும்பவும் நம்ம சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு அவந்திகாவை திரும்பி பார்த்தவனது கண்களில் முன்பை விட அதிகமான உறுதி தெரிந்தது. அவனது பார்வை அவந்திகாவை நடுங்க வைத்தது. பயத்தில் அவந்திகா ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க, இப்போது அரவிந்தின் கை அவள் தோளை அழுந்த பற்றி, நான் இருக்கேன் என்று அவளுக்கு நம்பிக்கை அளித்தது. இதை பார்த்த நரேன் கோபத்தில் இருவரையும் முறைத்துவிட்டு அங்கிருந்து செல்ல, ஓட்டமும் நடையுமாக அவனை பின்தொடர்ந்த அவனது அசிஸ்டன்ட், சார் இப்ப என்ன பண்றது என்றான் பரபரப்பான குரலில். ஒரு நொடி அமைதிக்கு பின் லேசாக சிரித்த நரேன், பெங்களூருக்கு டிக்கெட் புக் பண்ண என்றான். இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ந்து போன அவனது அசிஸ்டன்ட், சார் அப்ப நாம எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி போறோமா என்றான். அவனை கூர்மையாக பார்த்த நரேன், உண்மையான பிசினஸ் மேனுக்கு எப்ப முன்ன போகணும் எப்ப பின்ன போகணும்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு நாம போறோம், அவ்வளவுதான் என்று சொன்னவன் அவந்திகா இருக்கும் திசையை பார்த்து, அவந்திகா, நான் உனக்காக பெங்களூர்ல காத்துட்டு இருக்கேன், நீயே என்ன தேடி வருவ, நான் உன்னை வர வைப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். நரேன் அங்கிருந்து சென்றதும் குதித்துக் கொண்டு அரவிந்தின் அருகே வந்து அமர்ந்த சிரஞ்சீவி, என்ன திமிர் இருந்தா எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் நம்ம அரவிந்த் அண்ணாவையே சீண்டி பாப்பான், அவனோட சாவ அவனே தேடிக்கிறான்னு தான் சொல்லணும். அரவிந்தண்ணா, நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க? நீங்க மட்டும் தடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அவனை நான் உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன் என்றான் ஆக்ரோஷமான குரலில். ஆமா, சென்னையில நம்ம அரவிந்தண்ணாவை எதிர்த்து ஒருத்தனால உயிரோட இருந்துட முடியுமா என்ன? பெருசா வந்துட்டான் என்றான் கிரி. இவர்கள் இருவரையும் பார்த்த அரவிந்தின் மனம் குளிர்ந்தது. அவர்களது தோளை தட்டி சாந்தப்படுத்தியவன், ஓகே ஓகே கூல், அதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சுல்ல, அப்புறம் என்ன, இன்னைக்கு டின்னர் என்னோட ட்ரீட் என்று அவர்களை சமாதானம் செய்தான். வாவ், அரவிந்த் அண்ணாவா இந்த வார்த்தையை சொன்னது? இத்தனை வருஷமா இப்படி ஒரு ஃப்ரீ டின்னர் கிடைக்கும்னு நம்பிக்கையில தான் நாம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா இத்தனை வருஷமா வராம இழுத்தடிச்ச அரவிந்த் அண்ணா இன்னைக்கு தான் மாட்டிருக்கீங்க. இன்னைக்கு பாருங்க, என்னால எவ்வளவு ஆர்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆர்டர் பண்ணி குவிக்கிறேன் என்றான் சிரஞ்சீவி உற்சாகமான குரலில். ஆமா சிரஞ்சீவி, இப்ப விட்டா திரும்ப அரவிந்த் அண்ணாவை எப்ப பிடிக்க முடியும்னு தெரியல. சோ அரவிந்த் அண்ணா ட்ரீட்னு சொல்லி இப்பவே நான் நம்மளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்ல போறேன் என்றான் கிரி. ஒரு நொடி அவனை புருவம் உயர்த்தி பார்த்த அரவிந்த் பிறகு மெல்லியதாக சிரித்து, ஓகே, எல்லாரையும் வர சொல்லு என்றான். அரவிந்த் அண்ணாவே ஓகே சொல்லிட்டாரு என்று ஏதோ சிறு குழந்தை போல் துள்ளி குதித்த சிரஞ்சீவி அரவிந்தை கட்டி பிடித்து, இதோ இப்பவே நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்றேன் என்று குதித்தான். சினிமாவில் மட்டுமல்ல, நிஜ வாழ்விலும் அரவிந்த் இவர்களின் ஹீரோ தான் என்பதை புரிந்து கொண்ட அவந்திகா மன நிறைவோடு அங்கு நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். லேசாக அவந்திகாவை திரும்பி பார்த்த அரவிந்த் அவந்திகா தன்னையே சைட்டடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து லேசாக தொண்டையை செரும, அப்போது அவந்திகா வைத்த கண் வாங்காமல் அரவிந்தையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். எப்போதும் நிதானமாக இருக்கும் அரவிந்தை அவந்திகாவின் பார்வை ஏதோ செய்தது. இதற்கு ஏற்றாற்போல் அவந்திகா வேறு அரவிந்தை ஒட்டி வந்து,
இன்னைக்கு நீங்க ரொம்பவே கியூட்டா இருக்கீங்க அரவிந்த் என்றாள். அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரவிந்தின் காதுகள் சிவந்து போனது. ஏதோ டீனேஜ் பையன் முதலில் தனது காதலியிடம் பாராட்டு வாங்குவதைப் போல் சந்தோஷப்பட்டு உள்ளுக்குள் துள்ளி குதிக்க ஆரம்பித்தான். பல வருடத்திற்கு பிறகு அரவிந்திற்குள் இப்படி ஒரு திருப்தி வருகிறது. இது அரவிந்திற்கே கொஞ்சம் வினோதமாகத்தான் இருந்தது. 8 வருடத்திற்கு முன்னர் அவர்கள் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்கும் போது, ராஜன் சூப்பர், செம்மையான மூவ், கலக்கிட்ட போ என்று அவந்திகாவின் உற்சாகமான குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த குரல்தான் பூஸ்ட் போல் அவனை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும். இத்தனை வருடத்திற்கு பிறகு இன்று அரவிந்திற்கு அதே போன்ற ஒரு உணர்வு தோன்றுகிறது. அவனது முகத்தில் வெளிப்படையாக ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக லேசாக கீழே குனிந்த அரவிந்த் அவந்திகாவின் இடுப்பை அழுத்தமாக வளைத்து பிடித்து, அப்போ நீ எனக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் தரணுமே, வீட்டுக்கு போனதும் எனக்கு என்ன கிஃப்ட் தரப்போற என்றான் மென்மையாக, அவளுக்கு மட்டுமே கேட்கும் குரலில். அரவிந்தின் குரலிலேயே கேலி கலந்திருந்தது. அத்தோடு அவனது சூடான மூச்சு காற்று அவந்திகாவின் முகத்தில் பட்டு அவளை சிலிர்க்க செய்தது. ஆனாலும் அவன் எதை பற்றி பேசுகிறான் என்று தெரியாதவள் போல், கிஃப்ட் தானே, இன்னைக்கு நான் ஏன் கையால உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன் என்று அவந்திகா சொல்ல, சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாம் என்று சொன்ன அரவிந்த் அவந்திகாவையே கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க, அவந்திகா அவன் பிடியில் நெளிந்து கொண்டிருந்தாள். அவளை அசையாமல் இறுக்கமாக பிடித்தவன், எனக்கு நீதான் வேணும் என்றான் சொக்க வைக்கும் குரலில். அவ்வளவுதான். அவந்திகாவின் முகம் ஒரே நொடியில் சிவந்து போனது.